இதே பஞ்சபூதங்களை பற்றி ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரமாறில் தோன்றும் பிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரமாறில் தோன்றும் பிறப்பு அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போது ஔவையாரும் வந்து பஞ்சபூதங்களை பற்றி தான், அதாவது இந்த பரமாய சக்தியில் பஞ்சமாபூதம், இந்த பிரபஞ்சமே வந்து பஞ்சபூதங்களால் ஆனது அப்படிங்கிறதான் அடிப்படையாக வந்து அவங்க சொல்கிறாங்க. இந்த பஞ்சபூதங்களே இல்லைன்னா, அந்த பஞ்சபூதங்கள் பிறக்கலைன்னா பிறப்பின் அடிப்படை அந்த தோன்றலே இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த பிரபஞ்சமும் இந்த மனித உடலும், இந்த பிறப்பும் மனித உடலோட இந்த பிறப்பும் பஞ்சபூதங்களால் ஆனது தான் அப்படிங்கிறத ஆணித்தனமாக அழுத்தி அவங்களும் சொல்கிறாங்க. ஔவையாரும் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து புறநானூற்று பாடல்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பஞ்சபூதங்களை பற்றி நிறையவே சொல்லியிருக்கு. தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா பொருள் அதிகாரத்தில் பஞ்சபூதங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. நிலம், தீ, நீர், வலி விசும்போடு வலி விசும்பு ஐந்தும், விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிலம், தீ, நீர், வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே? தொல்காப்பியரே வந்து பஞ்சபூதங்களை பற்றி தான் பேசியிருக்காரு. என்ன சொல்கிறாரு? இந்த ஐந்தும், அதாவது நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், நிலம், நீர், தீ, நெருப்பு, காற்று, ஆகாயம், இது எல்லாமே வந்து இந்த 5 பஞ்சபூதங்களும் கலந்த மயக்கம், கலந்த உலகம் தான், கலந்தது தான் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறத அழுத்தமாக சொல்லியிருக்காரு. இப்போ இந்த 5 இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது அப்படிங்கிறது தான் அவரும் வந்து தொல்காப்பியரும் சொல்லியிருக்கார். அடுத்தது புறநானூற்று பாடலில் வந்து பஞ்சபூதங்களுடைய கட்டுப்பாட்டு சூற்றை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு பஞ்சபூதங்களும் இன்னொன்றுக்கு வந்து கட்டுப்பாட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து ஒரு பஞ்சபூதங்கள் சுழற்சியில் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இந்த இலக்கியங்களில், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வரிசையில் கொடுத்துருப்பாங்க. நிலம், முதல்ல நிலம், நீர், தீ, நெருப்பு, காற்று, அந்த மாதிரி ஒரு ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பஞ்சபூதங்களுடைய சுழற்சியில் இருக்கிற ஒரு முறை. இதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். பஞ்சபூத கொள்கையில் வந்து இதை பற்றி நம்ம பார்ப்போம். இது ஒரு சுழற்சி முறை, ஆக்கச்சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதே பஞ்சபூதங்கள் தங்களை மீறி செயல்படும் போது தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கும். அதாவது ஒரு பஞ்சபூதம் இன்னொன்றத்தை கட்டுப்படுத்திக்கும். அதாவது ஒரு பஞ்சபூதம் இன்னொரு பஞ்சபூதத்துக்கு தாயாக இருந்து ஆற்றலை வழங்குறதும், அதே சமயத்தில் தந்தையாக இருந்து எல்லையை மீறும்பொழுது கட்டுப்படுத்துறதுமான தாய் தகப்பன் அப்படிங்கிற பெற்றோருடைய பணிகளையும் சேர்த்து செஞ்சு நம்ம மனித குலத்துக்கு ஒரு உதாரணமாக வந்து பஞ்சபூதங்கள் இருக்குது. இப்போது ஒரு தாயும் தந்தையும் தன் குழந்தைகளை எப்படி வந்து பராமரித்து வளர்ப்பாங்க, தாய் தன் குழந்தையை அரவணைக்கிற மாதிரி பஞ்சபூதங்கள் வந்து தனக்கு அடுத்து இருக்கிற மூலகம், தனக்கு அடுத்து இருக்கிற பூதத்திற்கு, பஞ்சபூதத்திற்கு ஆற்றலை வழங்கி அரவணைக்குது. அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து எல்லை மீறி போகும்பொழுது, கட்டுப்பாட்டை மீறி போகும்பொழுது, அதை ஒரு தந்தை அப்படிங்கிறவர் எப்படி வந்து சரியான நேரத்தில் அவரை வந்து அந்த குழந்தை வழி தவறி போகிற குழந்தைய கட்டுப்படுத்தி அறிவுரை சொல்லியோ இல்லை ஒரு சில யுக்திகள் பயன்படுத்தியோ அதை கட்டுப்படுத்தி சரியான பாதையில் போகிறதுக்கான ஒரு வழியை வந்து அமைச்சு தராரோ, அதே மாதிரி இந்த பஞ்சபூதங்களே எது வந்து எல்லையை மீறி போகுது, அதாவது கட்டுப்பாட்டை மீறி போகிறத தந்தை மூலகம் வந்து என்ன பண்ணுதுன்னா அதை கட்டுப்படுத்தி அதை கட்டுப்படுத்தும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா அது எல்லை மீறாமல் அது ஒரு ஒழுங்குக்கு மிக நேர்த்தியாக போகுது. ஸோ இப்படி தாய் தந்தையருடைய விஷயத்தையும் வந்து இந்த பஞ்சபூதங்கள் சொல்லுது. அப்போது இந்த பஞ்சபூதங்கள் அண்டத்தையும் பிண்டத்தையும் இல்லை, மனித சமுதாயத்துடைய சமுதாய வாழ்வியலையும் சோஷியல் நெட்வொர்க்கையும் வந்து நமக்கு சொல்லித்தருது. தாய் தந்தைனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ மனிதர்கள் வந்து எதை பார்த்து இந்த தாய் தந்தை, ஏன்னா மனிதன் வந்து அடிப்படையில் வந்து ஒரு விலங்கு தான் இல்லையா, விலங்குலேருந்து வந்தவன் தான். தாய் தந்தை அப்படின்னு பார்க்கும்போது விலங்குகள் வந்து ஒரு சர்டைன் பீரியட் வரைக்கும் தான் குட்டிங்களை வந்து பராமரிக்கிற ஒரு விஷயத்தை வந்து அதை செய்வோம் இல்லையா. அப்போது அதுக்கப்புறம் அந்த குட்டிகளுக்கு வந்து பறக்கிறதுக்கோ இல்லை அதுங்க தானே வந்து இறை தேடுறதுக்குரிய ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பெற்றவங்க வந்து அவங்கள தன் இயல்பில் வந்து விட்டுருவாங்க. சரிங்களா? ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் வாழற காலம் வரைக்கும் குழந்தைங்களை கூடவே வச்சு பராமரிக்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு அடிப்படையான விஷயத்த மனிதன் யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டான்? தாயினா அரவணைக்கணும், தந்தைனா வந்து ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தை யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் கிட்ட இருந்தது. அப்போ பஞ்சபூதங்களுடைய கட்டுப்பாட்டு சுற்றும் ஆற்றலை கடத்துகிற சுற்றும் நமக்கு எதை அறிவுறுத்துதா? பெற்றோர்களுடைய கடமையும் பெற்றோர்களுடைய இம்பார்ட்டன்ஸையும் நமக்கு வந்து அறிவுறுத்துது.